வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வணக்கம். நான் முத்தம்மா. முத்துக்களஞ்சியத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பேச போகிறது குட்டி ஸ்டோரிஸ் வரிசையில் ஒரு கதை. அது நம்முடைய எதிர்பார்ப்பை பொறுத்தது. அந்த கதை எதையோ நம்ம எல்லாருமே தேடி மக்கள் பூரா உலகம் பூராவும் ஓடிக்கிட்டு இருக்கோம். பெரிய செல்வந்தர்களும் ஓடுறாங்க, கஷ்டப்படுறவங்களும் ஓடுறாங்க, சிறுவர்களும் ஓடுறாங்க, பெரியவர்களும் ஓடுறாங்க. ஒருத்தருக்குமே ஒரு அவங்க எதிர்பார்க்கறது கிடைக்கல. எதை எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எல்லாருமே மகிழ்ச்சி எதிர்பார்க்குறாங்க, நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நமக்கு சந்தோஷம் எதில் இருக்குங்கிறது தெரியல. இதை பற்றி ஒரு கதையை பார்ப்போம். 3 பேர் சின்ன வயசுலேருந்தே 3 பேரும் ஒன்றா படித்தாங்க. நல்ல பெரிய படிப்பு படிச்சுட்டாங்க. படித்து ஒரு நல்ல வேலையில் இருக்காங்க. 3 பேரும் 3 வேலையில் இருக்காங்க. நல்ல செட்டில் ஆகிட்டாங்க. பணம் காசு எல்லாத்துலேயுமே நல்ல வசதியாக அவங்க இருக்காங்க. ஃபேமிலியும் அமைஞ்சிட்டு. ஆனாலும் அவங்களுக்கு மனசில் ஏதோ ஒரு விதமான எதிர்பார்ப்பு, ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த 3 பேருமே இன்னும் ஃப்ரெண்ட்ஸாக தொடர்றாங்க. அப்போ இவங்க 3 பேரும் ஒரு நாள் சந்தித்து பேசிட்டு, நமக்கு காலேஜில் பாடம் நடத்தின பேராசிரியரை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி 3 பேருமே பேராசிரியரோட வீட்டுக்கு வராங்க. 4 பேர் 3 பேரும் இவங்க பேராசிரியரும் சேர்ந்து 4 பேருமா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கதே கவனித்த பேராசிரியர் பேசாமல் எழும்பி காஃபி கொண்டு வரேன் அப்படின்ட்டு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போய் காஃபி போட்டு ஒரு பெரிய பூஜையில் காஃபியை கொண்டு வராங்க. கொண்டு வச்சுட்டு ஒரு 5-6 கிளாஸ் கப்பன் சாசர் இருக்கு பாருங்கள், அதை ஒரு 5-6 இதை கொண்டு அதையும் டேபிளில் வச்சிடுறாங்க. வச்சுட்டு சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கு வேண்டிய காஃபியை நீங்களே ஊற்றி குடிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு இவங்க அந்த பேராசிரியர் அவங்க 3 பேரையும் கூர்ந்து கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கப் எடுத்து கப்பில் காஃபியை ஊற்றி அவங்க குடிக்காங்க. அப்போது பேராசிரியர் சொல்கிறாங்க, 3 பேரும் கவனிங்க, உங்கள் கையில் இருக்க கப்பை பாருங்கள். இந்த கப்பு டிசைனாக அழகாக விலை கூடதாக இருக்குது. சாதாரண கப்பு, நார்மல் கப்பு இந்த டேபிளில் இருக்குது. நான் 2ஐயும் தான் கலந்து வச்சேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இருக்கிறதுலே விலை கூடதை நீங்கள் கையில் எடுக்கீங்க. அதே சமயத்தில் மற்றவங்க எதை எடுக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனிக்கிங்க. கவனிச்சுக்கிட்டே தான் எடுத்து நீங்கள் கப்பை எடுத்தீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு தேவை கப்பு கிடையாது, காஃபி. இந்த காஃபியை நம்ம எதில் குடிச்சோங்க, அதை நீங்கள் மறந்துட்டீங்க. அந்த கப்பு எந்த கப்பை எடுக்க போகிறோம், எது நல்ல அழகான கப்பாக இருக்குது அப்படிங்கிறதுல தான் உங்கள் கவனம் போகுது. அப்போ நமக்கு அந்த இடத்துல நமக்கு தேவையான காஃபியை நம்ம மறந்துடுறோம். இப்போ நீங்கள் குடிக்கும்போதும் காஃபியோட சுவை உங்களுக்கு தெரியல, அந்த கப்பை தான் பற்றி தான் யோசிச்சிட்டே குடிக்கிங்க. இதுதான் உங்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு தேவையானதை தேவைப்படுற நேரத்தில் நம்ம எடுத்துக்கிட்டது இல்லை. தேவையானது நம்ம கையில் வந்தாலும் நம்ம அதுக்கு அடுத்தது என்னங்கிற இதில் போகிறதுனால தான் நமக்கு திருப்திங்கிறது நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கல, நமக்கு அதனால் ஒரு அமைதி கிடைக்கல. இதை நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டா தான் நீங்கள் உங்களுக்கு இது சரியாக வரும். அப்போ தான் நீங்கள் அமைதியாக இருக்க முடியும் அப்படின்னு அந்த பேராசிரியர் ஒரு சின்ன உதாரணம் மூலமாக எடுத்து காட்டினாங்க. அப்போவும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களாங்கிறது நமக்கு தெரியல. இது ஒரு கதை. இதே மாதிரியே ஒரு புத்தர் ஒரு இடத்துல உட்காந்து போதி மரத்தடியில் உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கார். தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒருத்தர் வாரார். புத்தரை தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவர் பக்கத்தில் அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கார். உடனே அவருக்கு கண்ணை திறந்து பார்க்கும்போது அவரை வணங்கிட்டு, நான் இந்த நகரத்தில் வசிக்கிறேன், என் பேர் பிரகலாதன், ஆனால் எனக்கு மனசில் நிம்மதியே இல்லை,
எனக்கு குழந்தை இருக்காங்க, கல்யாணம் ஆகி மனைவி குழந்தையெல்லாம் இருக்காங்க. ஆனாலும் வாழ்க்கை என்னை ரொம்ப வாட்டுது. எனக்கு அமைதியாக இருக்க முடியல, சந்தோஷமாக இருக்க முடியல. அதனால் நீங்கள் வந்து என்னைய உங்கள் சீடனாக ஏற்றுக்கணும். நான் வந்து உங்கள் கூட இனிமேல் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ புத்தர் சொல்கிறாரு, மனம் வந்து அமைதியாக இல்லாமல் நீ இந்த இடத்துல நீ வந்து வாழ முடியாது. இப்போ இந்த மரத்தை பாரு, மரத்தில் எவ்வளவு இலைகள் இருக்குது. அந்த இலைகளில் காற்று படும்போது இலைகள் பூரா ஆடுது, இந்த குதிக்கி. அப்போ நம்ம அந்த மாதிரி நம்ம மனம் வந்து எந்த நேரமும் இந்த மாதிரி ஒரு ஆட்டத்துலேயும் சலனத்துலேயுமே இருந்துக்கிட்டு இருக்கு. நம்ம அது இல்லாமல் நம்ம மனசை அமைதிப்படுத்தினா மட்டும்தான் நம்ம இங்கே வாழ முடியும். அதனால் இது உனக்கு சரியாக வராதுப்பா அப்படின்னு புத்தர் சொல்கிறார். ஆனால் இவர் கேட்கல. நீங்கள் தயவு செஞ்சு என்னை ஏற்றுக்கிடுங்கன்னு ஒன்று. சரி கொஞ்ச நாள் இரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் போயிடுறாரு. இப்படி 2 நாள் போச்சு. 3ஆவது நாள் புத்தர் வந்து தவம் பண்ணிட்டு கண்ணை திறக்கும்போது பார்த்தா இந்த பிரகலாதன் ஏத்தால நிற்கிறான். சரி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா அவன் காலடியில் ஒரு சின்ன நாய் நிற்கும். உடனே இதை பார்த்த உடனே புத்தர் வந்து என்னப்பா இது அப்படின்னு கேட்காரு. இல்லை, இந்த நாயை வந்து நான் ஆசையாக வளர்த்தேன். இந்த நாய் வந்து நான் இல்லாமல் இருக்க மாட்டேங்க. அதனால அது அங்கேருந்து ஓடி வந்துட்டு. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இந்த நாயையும் என் கூட வச்சுக்கிட்டதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு கேட்க. உடனே புத்தர் பதில் சொல்லாமல் சிரிச்சுட்டே போயிடுறாரு. இது 2 நாள் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு தவத்தில் முடிஞ்சு எழும்பும்போது பார்த்தா இந்த பிரகலாதன், அவனுடைய நாய், அவனுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பையன், ஒரு 10-12 வயசு பையன் அவனும் நிற்கான். உடனே புத்தர் பிரகலாதனை நிமிர்ந்து பார்க்காரு. உடனே அவன் சொல்கிறான், இது என்னோடய மகன். இவன் தான் அந்த நாயை வளர்த்துக்கிட்டு இருந்தான். இந்த நாய் இல்லாமல் இவனால் இருக்க முடியலையா, அதனால அவனும் இங்கே வந்துட்டான், அவனையும் இங்கே வச்சுக்கணும் அப்படின்னு கேட்காரு. உடனே புத்தர் பதில் சொல்லாமல் போயிடுறாரு. இன்னும் ஒரு 2 நாள் கழித்து பார்த்தா பிரகலாதன், நாய், பிரகலாதனோட மகன், அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு பெண், இவ்வளோ பேரும் நிற்காங்க. உடனே புத்தர் என்னப்பா அப்படிங்கிறாரு. இல்லை, இவ என் மனைவி. இவ வந்து ஆசையாக மகனை வளர்த்துக்கிட்டு இருந்தா. இப்போ மகன் இங்கே வந்ததுனால மகனை விட்டுட்டு அவளால் இருக்க முடியல. அதனால அவளும் இங்கே வந்துட்டா. நீங்கள் வந்து அவள் எல்லோரும் இங்கே இருக்கிறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னோடனே புத்தர் சிரிச்சுட்டே சொல்கிறாரு, நீ கடைசியில் நீ எதை விட்டுட்டு வந்தியோ அவ்வளவையும் நீங்கள் எடுத்துக்கிட்ட. உன்னோட குடும்பத்தை விட்டுட்டு நீ இங்கே வந்து நிம்மதியாக இருக்க முடியும்னு வந்த. நீங்கள் வந்த இடத்துலையும் உன் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரையும் நீ கூப்பிட்டு வந்துட்ட. அப்படி இந்த இடமும் உன்னுடைய வீடும் 2ம் ஒன்று தானே. அதுக்கு எதுக்கு நீங்கள் இருக்கணும்? நீ உன் வீட்டுக்கே போய் உன்னுடைய பழைய வாழ்க்கையை தொடரு. அதுதான் உனக்கு நல்லது. உன் மனசை அமைதிப்படுத்தாமல் நீ எங்கே வந்து உன்னால் நிம்மதி கிடைக்காது அப்படின்னு சொல்லி புத்தர் அவங்க அனுப்பிடுறாரு. இப்படி ஒரு கதை. இதே மாதிரி தான் முன்னால் ஒரு கர்ண பரம்பரை கதையை வந்து சாமியார் பூனை வளர்த்த கதைம்பாங்க. சாமியார் வந்து இருக்கார், அவருக்கு வந்து தனியாக இருந்துக்கிட்டு இருக்காரு. அப்போது ஒரு பூனை அங்கே வருது. பூனையை பார்த்தோன்னா பூனை கூட பிரியமாக இருக்கார். இப்போ பூனைக்கு பால் கொடுக்கணும். பால் தேனம் எங்கே போய் நம்ம தேடிக்கிட்டு இருக்க முடியும்? இவர் பிச்சை எடுத்து இவர் சாப்பாடு சாப்பிட்றாரு. பூனைக்கு பால் கொடுங்கன்னு எப்படி கேட்க முடியும் அப்படின்ட்டு ஒரு பசுமாடை வாங்கி கட்டுறாரு. கட்டி பசுமாடை பராமரிச்சுக்கிட்டே அதுலேருந்து பால் கறந்து பூனையை கொடுத்துட்ருக்காரு. ஒரு பசுமாட்டை யார் பார்த்துக்கிட அப்படின்னா அங்கே ஒரு பெண்ணை கூப்பிட்டு வர்றாரு. ஒரு பெண் தனியாக இருக்காளேன்னு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இப்படியாக சாமியாரோட வாழ்க்கை அப்படியே திரும்பி இல்லறவாசியாக போயிட்டார். இந்த சாமியார் பூனை வளர்த்த கதைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பிரகலாதனும் அவனோட குடும்பத்தை விட்டு திரும்ப காட்டுக்கு வந்துட்டு திரும்ப குடும்பத்தையே காட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்முடைய மனசை வந்து நம்மளால் சரி பண்ண முடியலைன்னா நம்ம எங்கே இருந்தாலும் அமைதியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் புத்தரே ஒரு கதை சொல்லுவார். ஒருத்தன் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு நகரத்தில் ஒரு இடத்துல படுத்து கிடக்கான், பிச்சைக்காரன். அவன் வந்து 4 பேர்த்த வாங்கி தான் சாப்பிடுவான். வாங்கி அதை என்னமோ அந்த கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து இந்த இடத்துல படுத்துக்கிடுவான். அவன் படுத்துருக்கிற இடம் வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்கும், சுத்த குறைவாக இருக்கும், அசுத்தமாக இருக்கும், நல்லாவே இருக்காது. அந்த இடத்த பார்க்குற மக்கள்லாம் இந்த நாத்தம் அடிக்கி இதுக்குள்ளே எப்படி தான் கிடக்கானோ அப்படின்னு சொல்லிகிட்டே தான் போவாங்க. இப்படியே அந்த இடத்துல அவன் இருக்கான். கொஞ்ச நாளில் அவன் இறந்து போயிருக்கான். இறந்து போனோடனே மக்கள் என்ன பண்ணுறாங்க, அவனை தூக்கி அடக்கம் பண்ணிவிட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணிடணும், இல்லைன்னா இதுக்குள்ளே மனுஷன் இருக்க முடியாது அப்படின்ட்டு
அதை வந்து எடுக்கிறதுக்கு அவ்வளவு அழுக்கு சேர்ந்துருக்குன்னு சொல்லி மண்வெட்டி எடுத்துகிட்டு வந்து அந்த இதை பூரா வெட்டி எடுக்காங்க. எடுத்து இந்த அழுக்கு குப்பையை பூரா ஒதுக்குதாங்க. ஒதுக்கும்போது பார்த்தா நல்லா ஆழமாக தோண்டின உடனே அங்கே பளபளன்னு மின்னுற வைரங்கள் கிடைக்கும். கற்கள் என்ன கல் இவ்வளவு ஷைனிங்காக இருக்க அப்படின்ட்டு பார்த்தா அவ்வளவு வைரக்கல். ஒரு பெரிய வைர புதையலே அந்த குப்பைக்குள்ளே இருந்திருக்கு. இது இந்த பிச்சைக்காரனுக்கு தெரியல. அவன் அது மேலே படுத்துக்கிட்டு அவன் மக்கள்கிட்ட காசு வாங்கி 5 ரூபா 10 ரூபான்னு வாங்கி அவன் அன்னாட பாட்டை வந்து அவன் பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனுக்குள்ளே அவனுடைய இருப்பிடத்துக்குள்ளே என்ன இருக்குங்கிறது அவனுக்கு தெரியலை. இதுக்கு தெரிஞ்சிருந்தா அவன் எவ்வளவோ பெரிய ஆளாக வந்திருப்பான் அப்படிங்கிறது கதை. இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னா, ஒவ்வொருத்தரும் வெளியில் தேடுறோம் நம்முடைய மகிழ்ச்சியை, நம்முடைய சந்தோஷத்தை, நம்முடைய அமைதியை, நம்ம வாழ்க்கையின் வெற்றியை எல்லாத்தையும் நம்ம வெளியில் தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீ வெளியில் தேட வேண்டியது இல்லை, நீ தேட வேண்டியது உள்நோக்கி நீ பார்த்தேன்னா உனக்கு வேண்டிய அமைதி மகிழ்ச்சி எல்லாமே உனக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கதையோட அர்த்தம். இதைத்தான் திருமூலர் முன்னால் சொன்னார். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம் அப்படின்னு சொல்வார். வள்ளல் பிரானுக்கு வாயே கோபுர வாசல் அப்படிம்பார். அதாவது நம்முடைய உடம்பு வந்து ஒரு ஆலயம், உள்ளம்தான் நம்முடைய பெரும் கோயிலாக இருக்குது. அந்த இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய கோயில் இதுதான், நம்ம கோயிலை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். கோயிலை மட்டும் சுத்தமாக வச்சது போதாது, மனசையும் நம்ம சுத்தமாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்கிட்டோம்னா, எதையும் நம்முடைய எதிர்பார்ப்புகளை குறைச்சி நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம நினைக்கிற வெற்றி நமக்கு கிடைக்கும். நமக்குள்ளே இருக்க மகிழ்ச்சியை, நமக்குள்ளே இருக்க இறைவனை, நமக்குள்ளே இருக்க அமைதியை நம்ம கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய நோக்கம். அப்போ மனசை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம வச்சுக்கணும், நமக்குள்ளே ஆழ்ந்து யோசிக்கணும். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்தால் நம்முடைய மகிழ்ச்சி நமக்குள்ளே வந்து சேரும், நம்ம கைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய கருத்து. இதன்படியே நம்ம நடந்துக்கணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.